நிறைய குற்ற சமூகம் இந்த தமிழ்நாட்டில் அரங்கேறி வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஐ போலீஸ் அதிகாரி சண்முகவேல் அப்படின்றவரை கொலை செய்திருக்காங்க. போலீஸ் தான் நிறைய குற்ற செயல்களை செஞ்சுட்டு வந்துருந்தாங்க. இப்போ அந்த போலீஸ்க்கே ஒரு செயல் நடந்திருக்கு. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் மூல காரணம் போதை தான். இதுக்கெல்லாம் மூல காரணம் போதைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த போதையினுடைய வெளிப்பாடு. ஏன்னா அந்த இதில் அந்த 3 பேரும் தந்தை மகன்கள் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. சண்டை ஒருத்தர் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இது காவல் நிலையத்துக்கு தகவல் வந்தோன்னா காவலர் சண்முகமும் இன்னொருத்தர் காவலரும் போகிறாங்க. எஸ்எஸ்ஐ சண்முகமும் கூட ஒருத்தரும் போகிறாங்க. போகும்போது அந்த தாக்குதல் அப்படியே மாறி இந்த போலீஸ்காரங்களே அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. விழிப்புணர்வோடு பிரச்சாரத்தை மேற்கொள்வார் சொல்லுவாங்க. அப்போது இது போன்ற விழிப்புணர்வு போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இளைஞர்களே காவல்துறை மிரட்டுது. அவங்கள ஊக்குவிக்கணுமா இல்லை? அதுக்கு உதாரணம் சமீபத்தில் இப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு பக்கத்தில் டைஃப் கம்யூனிஸ்ட் கட்சியின் டைஃப் இருக்கிற டைஃபினுடைய ஒரு இளைஞர் நிர்வாகி இது போன்ற போதை விற்பனை பண்ணக்கூடிய கொடியவர்களால் தாக்கப்பட்டு இருக்கார். கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு. இன்றைக்கி எஸ்எஸ்ஐ படுகொலை. அப்போ சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும்னு சொன்னால் இதுக்கெல்லாமே தமிழக அரசை குற்றம் சொல்லணுமா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. திமுக ஆதரவாளர் சொல்கிறாங்க. அப்போ உங்களை சொல்லாமல் யாரை சொல்லுவாங்க சொல்லுங்க? ஏன்னா ஆனால் இது எல்லா ஆட்சியிலையும் தானே சார் இருக்குது. இல்லை, எல்லா ஆட்சியிலையும் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் ஆட்சியில் அதிகரித்த மாதிரி இருக்குது இல்லையா? இல்லையா? இப்போது எஸ்எஸ்ஐ சண்முகத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கவினை பற்றி மறந்துடுவோம். அப்படி தானே இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய சக நண்பர்களை வச்சு தன்னுடைய அக்காவுக்கு பேசணுன்றதுக்காக கொடுமையாக வெட்டியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இன்றைக்கி காலையில் நடந்திருக்கு ஒரு நிகழ்வு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். நிறைய குற்ற சமூகம் இந்த தமிழ்நாட்டில் அரங்கேறி வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஐ போலீஸ் அதிகாரி சண்முகவேல் அப்படின்றவரை கொலை செய்திருக்காங்க. போலீஸ் தான் நிறைய குற்ற செயல்களை செஞ்சுட்டு வந்துருந்தாங்க. இப்போ அந்த போலீஸ்க்கே ஒரு செயல் நடந்திருக்கு. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் மூல காரணம் போதை தான். இதுக்கெல்லாம் மூல காரணம் போதைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த போதையினுடைய வெளிப்பாடு. ஏன்னா அந்த இதில் அந்த 3 பேரும் தந்தை மகன்கள் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. சண்டை ஒருத்தர் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இது காவல் நிலையத்துக்கு தகவல் வந்தோன்னா காவலர் சண்முகமும் இன்னொருத்தர் காவலரும் போகிறாங்க. எஸ்எஸ்ஐ சண்முகமும் கூட ஒருத்தரும் போகிறாங்க. போகும்போது அந்த தாக்குதல் அப்படியே மாறி இந்த போலீஸ்காரங்களே அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த தோட்டத்துக்கு காவலாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது அதிமுக எம்எல்ஏக்கு தொடர்பாலாம் இல்லை. இதுக்கு முழு காரணம் போதை தான் காரணம். இது போதை தமிழக அரசு ஊக்குவிக்குது. டாஸ்மார்க்குடைய வருமானத்தை அதிகரிக்க இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடக்க தானே செய்யும். அப்போ நடக்குதுன்னு சொன்னால் இது சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் மோசமாக இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் போதை இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்போ நம்ம இது தமிழக அரசை தாக்காமல் பக்கத்து மாநிலத்தை அரசை தாக்க முடியாது இல்லையா? சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க குடிச்சிட்டு தான் அந்த சண்டையை போடுறாங்க. அப்போ அந்த போதையில் தான். அப்போ போதை யார்? அரசாங்கம் தான் விநியோகிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீடா கடையிலையும் இந்த பான் மசாலா விஷயங்கள் எல்லாம் கடுமை காட்டுறாங்க. போதை ஒழிப்புத்துறை போயிட்டு அவன் இது வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன், புயலை வச்சிருக்கேன், இதெல்லாம் பெரிய போதை கணக்கில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் மாத்திரை விற்கிறாங்க. மெபட்ரோன் என்ற ஒரு டேப்லெட் இருக்குது. அது எப்படின்னா அது வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கலாம். அம்மா தலைவலி அந்த மாத்திரை வச்சிருக்கேன் எடுத்து கொடுன்னா எடுத்து உங்கள் அம்மாவை தண்ணியோடு அந்த மாத்திரையை கொடுக்கும். தெரியாது யாருக்கு. இது போன்ற போதை வஸ்துகள் இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு. குடும்பத்தாருக்கே தெரியாமல் பயன்படுத்தக்கூடிய போதை வஸ்துகள் இன்னைக்கு நிறைய இருக்குது. இது எல்லாமே காவல்துறைக்கு தெரியும். இந்த போதை வஸ்துகள் எல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஏரியாவில்
ஒரு 10-20 இளைஞர்கள் வந்து இந்த நம்ம ஏரியாவில் போதை ஒழிப்பு ஒரு இதுமாரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறது, அல்லது அந்த போதை பயன்படுத்தக்கூடிய நபர்களை கூப்பிட்டு வச்சு பேசுறது, அல்லது போதை விற்பனை செய்யக்கூடிய நபர்களை காவல்துறை புகார் கொடுக்குறது, இது போல் ஒரு 10-20 இளைஞர்கள் சில பேர் செய்வாங்க. செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போலீஸ் தான் அவங்க இன்ஃபார்மே பண்ணுறான், இந்த சோ வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, என்னப்பா தம்பி உன் மேலே புகார் வந்துக்கிட்டே இருக்குது சார், என்ன சார் நான் நல்லது தான் செய்கிறேன், புகார் நிறைய வருது, இதோட ஜேசி பேசினார், டிசி பேசினார், பாஸ்போர்ட் எடுக்கணும், அரசு வேலை, இதெல்லாம் உனக்கு கிடைக்காது இல்லையா, பார்த்துக்கு அப்படின்னு சொன்னால், அப்போது எந்த இளைஞர் வந்து ஒரு விழிப்புணர்வோடு பிரச்சாரத்தை மேற்கொள்வான் சொல்லுங்கள். அப்போது இது போன்ற விழிப்புணர்வு, போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இளைஞர்களே காவல்துறை மிரட்டுதுன்னா அவங்கள ஊக்குவிக்கணுமா இல்லையா? அதுக்கு உதாரணம் வந்து சமீபத்தில் இப்போ நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாம்பரத்துக்கு பக்கத்தில் டைஃப், கம்யூனிஸ்ட் கட்சி டைஃப் இருக்கிற டைஃப்னுடைய ஒரு இளைஞர் வந்து நிர்வாகி வந்து இது போன்ற போதை விற்பனை பண்ணக்கூடிய கொடியவர்களால் தாக்கப்பட்டு இருக்கார், கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு. இன்றைக்கி எஸ்எஸ்ஐ படுகொலை. அப்போ இதுக்கு எல்லாம் காரணம் மூலம் போதை. அப்போ சட்டம் ஒழுங்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னால் இதுக்கெல்லாமே வந்து தமிழக அரசு குற்றம் சொல்லணுமா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, திமுக ஆதரவாளர் சொல்கிறாங்க. அப்போ உங்களை சொல்லாமல் யாரை சொல்லுவாங்க சொல்லுங்க? ஆனா இது வந்து எல்லா ஆட்சியிலையும் தானே சார் இருக்குது. இல்லை, எல்லா ஆட்சியிலையும் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் ஆட்சியில் அதிகரித்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு நீங்கள் எல்லா ஆட்சியிலையும் இருக்குது, நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதை டாஸ்மார்க்கை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. அப்புறம் நாங்கள் எங்கே அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பல்ட்டி அடிச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் குறைப்போம். நீங்கள் 500 கடைகளை நாங்கள் நீக்கிட்டோம், 500 கடைகளை மூடிட்டோன்றீங்க. ஆனால் வருடம் வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து 500 கோடி 1000 கோடி அதிகரிச்சுட்டு தான் போகுது, விற்பனை அதிகரிச்சுட்டே போகுது. கேட்டால் என்ன சொல்கிறீங்க, அரசு நடக்குது டாஸ்மார்க்கில் தான் நடக்குதுன்றீங்க. இப்போ அரசு நடக்குது டாஸ்மார்க்கில் என்ன? அப்போ அந்த டாஸ்மார்க் போதையை பயன்படுத்திட்டு தானே அவன் இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபடுறான். ஒரு அவனாக இருந்தால் வந்துருக்குது போலீஸ்ன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இப்போ நம்ம கூட ஒரு போராட்டம் பிரச்சனை கிடைச்சுன்னா பண்ணுவோம், 100-200 பேர் நிற்போம், ஒரே ஒரு போலீஸ்காரன் யூனிஃபார்மோட வருவாப்பில், போங்கடான்னு, அது ஒருமையில தான் பேசுவாப்பில். அங்கே வயசானவங்களாக இருப்பாங்க, அவரோட திறமையான அதிகாரி யாருன்னா எல்லாம் போ நின்று அடிப்பேன் அப்படின்னா எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. எதுக்கு? அந்த யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி. அப்போ அவனா இல்லைன்னு சொன்னால் யூனிஃபார்ம் போது மயிராகுது. இதுதானே நிலை. அப்போ அந்த நிலைக்கு அரசாங்கம் தானே அவனை ஊக்குவிக்குதுன்ற. அரசாங்கம் ஊக்குவிக்கிறத விட தனி மனிதன் ஒழுக்கம் அப்படின்றதும் இந்த இடத்துல இருக்குது இல்லை? தனி மனிதன் ஒழுக்கம் விட நீங்கள் அங்கங்கே டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கேன், நீ குடிக்கிறேன் நான் குடிக்கிறேன், மாப்பிள்ளை அதுவும் பாருங்க, அப்பம் பிள்ளை எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்காங்க, அவனுக்குள்ளே அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தகவல் போலீஸுக்கு தம்பி கூட வந்த 3 பேர் தான் வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தகவல் கேள்விப்பட்டு தான் போலீஸே வந்திருக்கு, புரியுதுங்களா? அப்போ அந்த போலீஸ் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு மூல காரணம் யாரு? போதை தானே. கண்டிப்பா. அப்போ இதுல தனி மனித ஒழுக்கம்னா அரசாங்கமே தனி மனித ஒழுக்க விஷயத்துல வந்து தெளிவா இல்லையே. அரசாங்கம் நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் மூலமா தான் அரசாங்கமே நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது இது டாஸ்மார்க்கும் நடந்துக்கணும், இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நடக்காமல் இருக்கும் சொல்லுங்கள்? அப்போ இது முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தான் நம்ம இது பார்க்க முடியும். ஒரு எஸ்எஸ்ஐ, ஒரு காவல்துறைக்கே தமிழகத்தில் பாதுகாப்பற்ற நிலை தான் இன்னைக்கு இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் கூட திமுகவை குறை சொல்லணும். இவங்களுக்கு வந்து திமுக பைத்தியம் இது பிடிச்சிருக்கு, எதை பேசினாலும் திமுக குறை சொல்கிறது அப்படிங்க. அப்போ திமுக குறை சொல்ல முடியாமல் பக்கத்து மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட்டு குறை சொல்ல முடியாது, இல்லை காங்கிரஸை குறை சொல்ல முடியல. திமுக தான் இங்கே ஆளுன்னும் போது எல்லா விஷயத்தையும் திமுக தான் பதில் சொல்லணும். நீங்கள் 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துருக்கீங்க, முதல்வர் இல்லையா அறிவிச்சிருக்கா, 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அப்போ இந்த 1 கோடி ரூபாய் எதுக்கு? நிவாரணத்தை கொடுத்து மக்களுடைய வாயை அடைக்குதா? இல்லை, மக்களுடைய இல்லை, அதாவது அந்த பிரச்சனை, அந்த இஷ்யூவை முடிச்சு. ஏன்னா ஒரு போலீஸ் எஸ்எஸ்ஐன்னா 7 விட கொஞ்சம் அதிகம், எஸ்ஐயை விட கம்மி. அடுத்த ஸ்டேஜ் வந்து எஸ்ஐ ஆகிறது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சர்வீஸ்மேனாக இருக்கார், சண்முகம் இறந்தவர் சர்வீஸ்மேனாக இருக்கார். அப்போ இதை வந்து போலீஸு மற்றும் எல்லாருக்கும் ஒரு வாய் அடைச்சிடணும் அப்படின்னா 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்துரும் அந்த குடும்பத்துக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா 2018 இப்படி தான் வந்து சென்னையில் கொளத்தூரில் வந்து ஒரு நகைக்கடையில் கொள்ளை அடித்தாங்க. அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் நகைக்கடையில் கொள்ளை அடித்த உடனே அந்த சிசிடிவி கேமராலாம் வந்து இது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போச்சு. என்னென்னா கோல்டு வந்து 2-3 பையை ரொப்பிட்டு 2-3 பேர் போவாங்க.
சிசிடிவி கேமரா அப்படி அது மாறுவடி கடை, ராஜஸ்தானை சேர்ந்த மாறுவடி கடை. அப்போ அதுக்கு ஒரு தனி படை அமைக்குது, அது தமிழக காவல்துறை. அப்போ முனிசேகர் என்ற இன்ஸ்பெக்டர் தலைமையிலையும் பெரிய பாண்டியன்ற இன்ஸ்பெக்டர், 2 இன்ஸ்பெக்டர் தலைமையில் 2 குழுவாக அமைச்சு அவங்க தேடி குற்றவாளிகள் கண்டுபிடி. ஏன்னா அது வந்து அந்த நேரத்தில் டிஎம்கே வந்து பெரிய இஷ்யூ ஆக்கிச்சு அந்த இஷ்யூ. ஏன்னா இப்படி பாருங்கள், பட்டப்பகலில் ஒரு கடையை வந்து உடைச்சி அந்த கடையிலேருந்து நகை, பணம், வெள்ளி உட்பட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கன்னு திமுக மீடியாவில் பெருசுப்படுத்தணும்னா தமிழக அரசு, அப்போ அதிமுக அரசு அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமிஷனர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு டீம் 2 டீமை நியமனம் பண்ணி அனுப்புகிறார். இவங்க போய் விசாரணை பண்ணுறாங்க எங்கள் ராஜஸ்தானுக்கு. குற்றவாளி வந்து நாதராம் ஜாட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போ அவன் கூடிய கூட்டாளிகள் அவங்கள பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. பிடிக்கிறதுக்காக போய் பேரம் பேசப்படுது. பேரம் பேசப்படுவது முனிசேகர் என்ற இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு டீம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஒரு 2 கிலோ கோல்டு தரேன், ஒரு 2 லட்ச ரூபா காசு தரேன், எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்றான். இவர் என்ன பண்ணுறாரு, சரின்றார். முனிசேகர் தலைமையிலான ஒரு டீம் சரின்னுது. ஆனால் இன்னொரு டீம், பெரிய பாண்டிய இன்ஸ்பெக்டர் தலைமையிலான டீம், அவன் ஒரு அக்யூஸ்டு, அவன் வந்து நமக்கு 2 கிலோ கோல்டு 2 லட்ச ரூபா கொடுத்தா நம்ம போயிடணுமா, அவனுங்களை எல்லாரும் கைது பண்ணி தான் நம்ம போகணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடியும். அப்போ இவங்க 2 டீமுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது, போலீஸுக்குள்ளே நடக்கும்போது அப்போ அடுத்த நாள் அவனை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அவர் அந்த சூற ஏறி குதிக்கும்போது பெரிய பாண்டி துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுறாரு. அப்போ ஊடகங்கள்ல எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் பாருங்கள், நாதராம் ஜாட் ராஜஸ்தான் கொள்ளையன் வந்து பிடிக்க போகும்போது காவல் இன்ஸ்பெக்டரை வந்து ஆய்வாளர் சுட்டு கொண்டுட்டான் அப்படின்னு. அப்போ அந்த உடற்கூறு ஆய்வுகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போகும்போது அந்த குண்டு வந்து பார்த்தீங்கன்னா சக இன்ஸ்பெக்டர் முனிசேகர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய துப்பாக்கி இருந்த குண்டு அவருடைய உடலில் இருக்குது. அப்போ முனிசேகரை அங்கேயே அரெஸ்ட் பண்ணுறது ராஜஸ்தான் போலீஸ் தயாராகிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு கமிஷனரு, அந்த நேரத்தில் வந்து அவர் பேர் நல்ல பேர் விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு, ஜாங்கிட்ட பிடிச்சி நாங்கள் இங்கே பேசி முடிச்சிக்கிறோம், இங்கே அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், அங்கே அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து இதேமாரி 1 கோடி ரூபாய் கொடுத்து, இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த இதை முடித்தாங்க. இப்போ அதே மாடலு தான் இப்போது இவர் முதல்வர் என்ன பண்ணுறாரு, 1 கோடி ரூபாய் கொடுத்து இந்த இஷ்யூவை இதோடு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிக்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வையில் எனக்கு தெரியுது. சமூக நீதியை மறைக்கிறாங்களா? எங்கே சமூக நீதி இருக்குது? சமூக நீதி தலைப்பு போட்டதுனால ஒன்றும் ஆகிடும் இல்லைம்மா. சமூக நீதின்னு என்னைக்கு சமூக நீதியாக செயல்பட்டுருக்கு திமுக? என்னைக்கு சமூக நீதியாக செயல்பட்டுருக்கு? ஒரு விஷயத்தை சொல்லுங்க நீங்கள், திமுக கூட்டணி கட்சிகளோ சமூக நீதின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராடக்கூடிய விவசாயிகளை அவ்வளோ அடக்குமுறை கொண்டு நீங்கள் ஒடுக்குவீங்களா? சிப்காடு மேல்மா சிப்காடு விஷயம் வேணான்னு சொல்லி போராடக்கூடிய மக்களை வந்து நீங்கள் போலீஸ் அடக்குமுறையை கொண்டு குண்டாசை கொண்டு நீங்கள் ஒடுக்குவீங்களா? குடிநீரில் வந்து மலத்தை கலந்த வேங்கை வயல் விஷயத்தை வந்து புகார் கொடுத்தோன்னே குற்றவாளி ஆக்குவீங்களா? சமூக நீதின்னா இன்னும் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா விஷயத்தையும். அப்போ இதுவா சமூக நீதி? கண்டிப்பா. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இதன்யா இருக்கட்டும், அஜித்குமாரா இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், இப்போ வந்து இந்த போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்போது முந்தைய விஷயம் வந்து மறந்து போகுது. இதெல்லாம் மக்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து தெளிவாக எதிர்கட்சிகள் மக்கள் இது பொது தளத்தில் இந்த விஷயத்துல சொல்லிக்கிட்டே இருக்கணும். மக்கள் மறதியான இந்த மாதிரி தான், ஒரு விஷயம் வந்தோடனே இன்னொரு விஷயத்த மறந்துடுவாங்க. அஜித்குமாரை பற்றி பேசிட்டு இருந்தோம், கவினை பற்றி வரும்போது அஜித்குமார் தான் மறந்துட்டோம் இல்லையா? இப்போ எஸ்எஸ்ஐ சண்முகத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கவினை பற்றி மறந்துடுவோம். அப்படி தானே இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய சக நண்பர்களை வச்சு தன்னுடைய அக்காவுக்கு வந்து பேசணுன்றதுக்காக கொடுமையாக வந்து வெட்டியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் நடந்திருக்கு, இன்றைக்கி காலையில் நடந்திருக்க ஒரு நிகழ்வு. அப்போ இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு? இது காரணம் வந்து அரசியல் கட்சிகள் தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டி எந்த வேட்பாளர் சிறந்த வேட்பாளர் அப்படின்றத விட எந்த வேட்பாளர் நிப்பாட்டினா அந்த ஜாதி ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வேட்பாளர் நிப்பாட்டுறீங்க. அவன் அந்த சாதியை அவன் சார்ந்த சமூகத்துக்கு ஆதிக்கம் அங்கே செலுத்தப்படும் போது இன்னொரு குறைஞ்ச சமூகம், அங்கே குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ள வேறொரு சமூகத்தின் மீது அது திணிக்கிறாங்க, அந்த வன்முறையை திணிக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும்.
அப்போ சமூக நீதி அரசுன்னு சொன்னால் நீங்கள் சாதியை பார்க்காம மதத்தை பார்க்காம நீங்கள் வேட்பாளரை நிறுத்த சொல்லுங்கள் திமுகவை. விக்கிரவாண்டி சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட எல்லா பாஜக பாமக சார்பாக வன்னியரை நிப்பாட்டினாங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களும் வன்னியர் தான் நிப்பாட்டினீங்க. எதுக்கு? வன்னியர் அங்கே பெரும்பான்மையாக இருக்குது. நீங்கள் சமூக நீதி அரசு தானே, நீங்கள் அங்கே ஒரு தலித்தை நிப்பாட்ட வேண்டியது தானே, நிப்பாட்டி இருக்கலாமா இல்லையா? என்ன உங்களுக்கு என்னன்னா வன்னியர் நிப்பாட்டினா பெரும்பான்மையான வன்னியர்கள் நமக்கு வாக்கு கொடுப்பாங்க, அந்த வாக்கு பெற்று நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற. அப்போ உங்களுக்கு எங்க சமூக நீதி என்ற ஒரு நிலைப்பாடு எங்க எடுக்கு? அது யாரா இருந்தாலும் அதை தானே சார் பின்பற்றுவாங்க. இல்லை யாரா அப்போ இந்த மாதிரி சாதிய இப்போ கவின் கொல்லப்பட்ட உடனே சில பேர் சொல்லிக்கிறாங்க. எனக்கு அது நிறைய உடன்பாடு இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா கவினை கொலை செஞ்சது எப்படின்னு சொன்னால் ஒரு சாதிய குழு போய் கொல்லலை, அவனுடைய சகோதரன் கொண்டு இருக்கான், அவ்வளோதான். சகோதரியே எப்படி நீ காதலிக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு இருக்கான். அதை ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியல. ஒரு சமூகமாக போய் என் சாதி பொண்ணை நீ எப்படா காதலிக்கிறேன்னு சொல்லி அவன் கொன்னானா அது அவனை ஆணவ கொலையாக பார்க்கலாம். இப்போ யுவராஜ் கொண்டதான் ஆணவ கொலைன்னு பார்க்கலாம். ஏன்னா அவன் குடும்பத்தாருக்கு, அந்த பெண்ணுடைய குடும்பத்தாருக்கே தெரியாமல் என் ஜாதிக்கார பொண்ணை நீ எப்படா கொன்ன காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொன்னா அது ஆணவ கொலையாக பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரிக்காக ஒரு சகோதரன் கொள்றாங்கன்னா அதெல்லாம் ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்தை மடமாற்றக்கூடாதுன்ற நான். அதில் எனக்கு முரண்பாடு இருக்குது. ரெண்டாவது நிறைய அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறான் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு. இதை விட என்ன தனிச்சட்டம் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திலே கொலைக்கு குறைஞ்சபட்ச ஆயுள் தண்டனை, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை. குறைஞ்சபட்ச ஆயுள் தண்டனை, அதிகபட்சம் தூக்கு தண்டனை. அப்போ தனிச்சட்டம் ஏற்றுனீங்கன்னா என்ன தண்டனை கொடுப்பாங்க? இல்லை இப்போ மன்னர் காலத்தில் கழுகு ஏற்றுனாங்களா, அதேமாரி ஏற்ற போகிறீங்களா? இல்லை அரபு நாடுகளில் பொதுமக்கள் முன்னாடி தலையை வெட்டி வீசுவாங்களா, அதேமாரி பண்ணுவீங்களா? இல்லை பொதுமக்கள் மத்தியில் தூக்கு ஏற்றுவீங்களா? என்ன தனிச்சட்டம்னா என்ன? ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் தண்டனை சரியில்லை, அதை விட பெரிய சட்டம் கொண்டு தண்டனை அதிகப்படுத்தணுன்றது லாஜிக்காக ஏற்றுக்கலாம். இப்போ இதில் அதிகபட்சம் தூக்கு கொடுக்கலாமா இல்லை? ஏன்னா கொலை கேஸ்லேயே தூக்கு கொடுக்கலாம். ஏன் இந்த ஐபிசி இருந்தது, இப்போ ஐபிசிக்கு போய் இப்போ பிஎன்எஸ்ன்னு வந்திருக்கு இல்லையா? சட்டம் பேர் மாறி இருக்கு. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரியான தான் தண்டனை தான். அப்போது ஆணவ கொலைக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும்? சரி, ஆணவ கொலைன்னு சொன்னால் யார் கொலை பண்ணணும்? அவங்க அப்பா அம்மா அவனையும் சேர்த்து தூக்கு தண்டனை பண்ணணுமா? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் சொல்லுங்கள். இல்லை அந்த பொண்ணையும் சேர்த்து தூக்கில் பண்ணணுமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் நிறைய பேர் பேசுறாங்க. இதெல்லாம் உடன்பாடு எனக்கு இல்லை உண்மையில். கண்டிப்பா பல பிரச்சனைகளை நீங்க சுட்டிக்காட்டு பேசிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு எந்த மாதிரி கையாளுது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. SSI கொலை வழக்கு குறித்தும் சமூக நீதி குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.